வணக்கம். எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அறிக்கை. அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து, நீங்களும் மழைமானி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ மழை பதிவாகி இருக்குது, உங்கள் ஏரியாவில் எவ்வளோ மழை பதிவாகி இருக்குதுன்னு நீங்களும் ட்ராக் பண்ணணுமா? அமேசானில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். 250 ரூபாயிலிருந்து 4500 5000 வரைக்கும் இருக்கக்கூடிய அளவுகளில் 3 லிங்க்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 3 லிங்கில் நீங்கள், அதாவது ட்ரஸ்டபிள், இந்த பொருட்கள் நல்லா வேலை செய்யக்கூடிய இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகளில் இதுவும் ஒன்று. ஸோ இது மாதிரியான இதை நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இதை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணி அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைய வானிலை அனுமானம் 17 ஜூலை 2025 உங்களுக்காக. ஸோ இன்றைய வானிலை அமைப்பில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து உத்தரப்பிரதேச பகுதிகளில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு. மேலும் இது டெல்லி ஊடாக ராஜஸ்தானுக்கு வடமேற்கு பகுதிகளில் நகர்ந்து பாகிஸ்தான் பகுதிகளில் சென்று வலுவிழக்க இருக்கிறது. அதே நேரத்தில் வட ஆந்திர பகுதி, கீழே இருக்கக்கூடிய குண்டூரிலிருந்து கீழே தெற்கு ஆந்திர பகுதிகளும் மற்றும் வட தமிழகத்தை ஒட்டிய பகுதிகளில் ஒரு காற்று நிச்சயமற்ற தன்மை நிலவுகிறது. அதாவது வங்கக்கடலில் நேற்று நிலவிட்டு இருந்த அந்த நிச்சயமற்ற தன்மை இப்போது அந்த பகுதிகளுக்கு நகர்ந்திருக்கு. மேலும் இது இன்று இரவு இல்லை நாளைக்கு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக இந்த பகுதிகளில் நிலவக்கூடும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதன் அமைப்பு காரணமாக வட தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழை பரவலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் மேற்கு கரையோர பகுதிகள், கேரளா கர்நாடக பகுதிகளிலையும் பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பலத்த மழையானது இன்றும் தொடர வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த அமைப்பு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக உருவாகி மேற்கு வடமேற்கு திசையில் ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டி ஒடிசா மற்றும் மேற்கு வங்க பகுதிகளை நோக்கி சென்று அடுத்த 3 நாட்களுக்கு இந்த பிரயாணம் இருக்கும். அதுக்கப்புறமா இது வலுவடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அது நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இந்த அமைப்பு இந்த 3-4 நாட்கள் நகரும் பொழுது தமிழகத்தில் வெப்பச்சலன மழை பரவலாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நேற்று தமிழகத்தில் சில பகுதிகளில் நம்ம மழையை பார்த்தோம். இன்று எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரத்தில் கேரளாவில் பொறுத்தவரையும் குறிப்பாக வடகேரள பகுதிகள், காசர்கோடு, கண்ணூர் மற்றும் கோழிக்கோடு, வயநாடு மற்றும் இடுக்கி, பத்தனம்திட்டா பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. மலப்புரம், பாலக்காடு, திரிசூர், எர்ணாகுளம், கோட்டயம், அல்லப்பி மற்றும் பத்தனம்திட்டா மாவட்டங்களில் கனமழையும், தெற்கு கேரள பகுதிகள், கொல்லம் மற்றும் திருவனந்தபுரத்தில் மிதமான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உடுப்பி, தட்சிண கன்னடா மற்றும் கொடகு, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை தொடரும். மற்ற ஏனைய பகுதிகளில் பெங்களூரு உள்பட உட்புற கர்நாடகா பல பகுதிகளில் பரவலான கனமழைக்கான வாய்ப்புகளும் இன்று இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திராவில் பொறுத்தவரையும் வெப்பத்திலிருந்து சற்று தனியாக ஆரம்பிச்சிருக்கு. சித்தூர், திருப்பதி, கர்னூல், நந்தியால், அனந்தபூர், ஷிரடி சாய் இந்த பகுதிகளில் பரவலாக இடிமடையும். குண்டூர், விஜயவாடா பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய மிதமானது முதல் கனமழையும். குண்டூர், பல்நாடு, பாப்பட்லா, பிரகாசம், நெல்லூர், காவாலி, கடப்பா, திருப்பதி, அதுக்கப்புறம் அன்னமய்யான்னு சொல்லக்கூடிய இந்த சித்தூர் மாவட்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகள், இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா மிதமானது முதல் கனமழை, சில பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து தமிழகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி தெலுங்கானாவில் பொறுத்தவரையிலும் ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய நலகொண்டா, சூர்யாபேட், மஹபூபாபாத் இந்த பகுதிகளில் கனமழையும், ஹைதராபாத் உள்பட மற்ற மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையும் பதிவாக வாய்ப்பு. தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் நீலகிரி, வால்பாறை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வெள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சை, இந்த பக்கம் அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டமாகட்டும், திருவண்ணாமலை, வேலூரில் நல்ல மழையை பார்த்தீங்க. இன்றைக்கும் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை இன்று பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கு இன்றைக்கி ஒரு கரெக்டான அமைப்பு அமைந்திருக்கக்கூடிய நாள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் உள்ள பகுதிகள் பற்றின அப்டேட். மீண்டும் அடுத்த காணொளி நாளை காலைல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி
தொடர் அப்டேட்டுகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் தொடர்ந்து பதிவிடப்பட்டு வருகிறது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் நம்ம இணையலாம். ஃபேஸ்புக், ட்விட்டர்லேயும் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணலாம். மீண்டும் அடுத்த நாளை காலை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice